மழை டைமாக இருக்கட்டும் இல்லை ஈவினிங் டைமாக இருக்கட்டும் பொரிய வச்சு நான் செய்கிற மாதிரி இந்த சாட் ஐட்டம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கேரட் ஆர் 1 கேரட்டு அதையும் நல்லா திருவி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி, இது உள்ள சீட்ஸ் இருக்கக்கூடாது, அந்த தண்ணி இருக்கக்கூடாது. அதையும் இதே மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா கொஞ்சன்றது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நாட்டு சக்கரை அது ஒயிட் சுகர் இதில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, லைட்டாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் சேவ், பூந்தி அல்லது ஒரு மிக்சர் இதில் எது இருந்தாலும் சரி அதையும் இதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேவ் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரியும் வேர்க்கடலையும் கடைசியாக தான் போடணும். முன்னாடியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மிக்சிங் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் பொரியும் வேர்க்கடலையும் போடணும். பொரி, வேர்க்கடலை நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதை டக்குன்னு சாப்பிட்ருங்க. ஏன்னா லேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டு போகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.